அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்ற மந்திர பிரயோகம், எதிரிகளால் உங்களுக்கு ஏதேனும் ஏவல் பில்லி சூனியம் செய்யப்பட்டாலும், இயல்பாகவே ஏதாவது தேவதைகள் உங்களுக்கு தொந்தரவு தந்தாலும், அத்தேவதைகளை கட்டி துரத்தக்கூடிய பிரயோகம்தான் இந்த மந்திரம். இது ஒரு கிங்கிலியனின் பிரயோக மந்திரம். இது ஒரு அற்புதமான மந்திரம். ஏன் அற்புதமான மந்திரம் என்றால், இதை சித்தி செய்ததற்கு பிறகு இது எவ்வாறு வேலை செய்கிறது, அதாவது சித்தியாகி இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சிறந்த மந்திரம். பலவாறான விடயங்களுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இதற்கு பேய் பிசாசு திரட்டுவதற்காக மட்டும் இம்மந்திரத்தை பயன்படுத்துவதல்ல. வெள்ளை சாவலுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு தகட்டி, இந்த ஜந்திரத்தில் நீங்கள் ஜந்திரத்துக்கு உருவேற்றி அந்த வெள்ளை சாவலுக்கு ஜந்திரத்தை கட்டிவிட்டு அதை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு, கொஞ்சம் தூரமாக வைத்துவிட்டு, நீங்கள் கல்லால் எறிந்தால், நீங்கள் எறியும் கல் அந்த சேவலில் படாது. அல்லது துப்பாக்கி கொண்டு சுட்டால் சேவலுக்கு அந்த குண்டு படாது. அம்பினால் அந்த சேவலை நோக்கி எய்தால் அம்பு அந்த சேவலில் படாது. இதுதான் இந்த ஜந்திரத்துக்கு இருக்கும் சிறப்பு. உண்மையாகவே இந்த ஜந்திரத்தை நீங்கள் சரியான முறையில் உருவேற்றி கட்டிக்கொண்டால், உங்களுக்கும் ஆறாவது ஏதாவது அம்பு அல்லது துப்பாக்கி குண்டுகளால் உங்களுக்கு சுட்டால் உங்களுக்கு அந்த சூடு படாது. அப்படியான ஒரு சிறப்பு மிக்க ஜந்திரம்தான் இந்த மந்திரம். சிறப்பான மந்திரம். பல விடயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் செல்லும் வாகனத்துக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படாமல் கூட நீங்கள் இதை கட்டிக்கொள்ளலாம். புத்திமான்கள் பல விடயங்களை யோசித்து அதற்கேற்றவாறு செயற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் மந்திரத்திற்கு போவோம். மந்திரம்: அரியோம் கிங்கிலியா சீரணகண்டவானம் உனது முடியும் பூமி உனது பாதமும் வலக்கை மலையை தாங்கி இடது கை கடலை தாங்கி வாசு உனது மூச்சு வலது கண் வருணன் இடது கண் இரணசந்திரன் சூரியன் பல்லும் பொன்னின் மூக்கும் சூரிய பிரகாசா என் கை வளமாக வாவா என் முன்னே எதிர்த்த சூனியம் வேதாளம் ஐயன் சாத்தான் அருகோண ஆத்தான் இருளனொடு அனுமான் இயல் வீதவத்திரன் ஆடும் பேய் அறுதலை பேய் குரந்தலை பேய் முடவன் முன்னோடி சாமுண்டி காளி காலாஸ்திரி காடேரி வைரவன் பெட்டையன் மற்றும் உண்டான பூத பிரேத பசாசுகளை எல்லாம் பிடித்து குடத்தில் அடைத்து குடமாக பொறிபொறித்து வெட்டி துரத்து வராத பேய்களை பிடித்து செப்பு குடத்தில் அடைத்து சுடராக எரித்தாய் ராசகிங்கிலியா. வாவா கல்லோடு கருமலை தடு வில்லோடு அம்பை தடு குண்டை தடு முட்டு கொட்டு குரலை முறி கட்டு கட்டு கோபுரத்தை கட்டு விட்டுவிடாதே. ஓம் பூட்டு உவாய மாய பூட்டு ஆம் பூட்டு அக்கினி சிவாய சிவாய பூட்டு ஓம் சிரியும் மிரியும் நம நம சர்வசங்காரா
கிங்கிலியா வாவா சிவாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் சரிவர சித்தி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரண பேய் பிசாசு சம்பந்தமான பிரயோகங்களாக இருந்தால் நீங்கள் 9 நாள் பூசை வைத்தால் போதும். பெரிய மந்திரம் என்பதால் நீங்கள் ஒரு நாளுக்கு 108 படி உச்சரியுங்கள். வலிமை மிக்கவர்கள் அதிகமாக உச்சரித்தால் பரவாயில்லை. இதை நீங்கள் வளர்வுலையிலோ அல்லது தேய்வுரையிலோ செய்யலாம். சொன்னது போல பூர்வாங்க பூசைகளை முடித்துக் கொள்ளுங்கள். குரு பூசை, விக்னேஸ்வர பூசை முடித்து சங்கல்பம் செய்து கொண்டு மந்திரத்தை சாபநிவர்த்தி செய்து கொண்டு நீங்கள் மந்திர பூசையை ஆரம்பியுங்கள். யந்திரத்தை இதனோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மந்திரத்தை செய்யும் பொழுது யந்திர சாபநிவர்த்தியையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் கிங்கிலியனின் மந்திரம் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் உள்ளபடி அனைத்து விதமான அசைவ படையல்களும் அதில் உள்ளபடி நான் பூசையில் முதலில் கிங்கிலிய மந்திரம் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து அதில் கூறப்பட்டுள்ள பூசை நைவேத்திய பொருட்களை வையுங்கள். அசைவ உணவாக இருக்க வேண்டும். இறைச்சி இருக்க வேண்டும். ஆட்டிறைச்சியாக இருந்தாலும் சரி, கோழி இறைச்சியாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழியாக இருக்க வேண்டும். சுருட்டு, சாராயம், மது வர்க்கங்கள் வைக்க வேண்டும். மீன் பொரியல் வைக்க வேண்டும். இன்னும் இதர உணவுகள் எல்லாம் வைத்து சிறப்பான பூசையாக இருக்க வேண்டும். வெற்றிலை வாக்கு பழமெல்லாம் உங்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பூசைகளுக்கும் அது வைக்க வேண்டும். சாம்பிராணி, கற்பூரங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இம்மந்திரத்தை தெற்கு முகமாக இருந்து சித்தி செய்ய வேண்டும். சித்தி செய்ததற்கு பிறகு நீங்கள் சாதாரண பிரயோகங்களுக்கு பிரயோகிக்கலாம். 108 பிரயோகித்தாலே சிறப்பாக இருக்கும். இதை பெரும் பிரயோகங்கள் குண்டுபடாமல் அம்புபடாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் 21,000 உரு கொடுத்தால் சிறப்பானது. அதற்கு மேலும் கொடுத்து நீங்கள் செய்து பார்க்கலாம். சிறப்பான மந்திரம், கைகண்ட பிரயோகம், ரகசியமான முறைகள் இவை. நீங்கள் இவற்றை செய்து பாருங்கள். இதற்கு வெள்ளை கோழிச்சாவல் பலி கொடுக்க வேண்டும். மஞ்சள், சந்தனம், குங்குமம், திருநூறு அந்த கோழிச்சாவலுக்கு பூசி நேர வேண்டும். இவ்வாறு நீங்கள் பேய் பிசாசு துரத்துவதாக இருந்தால் ஓம் ராசகங்கிலியா இந்தா பலி என்று சாவலை வெட்டி பலி கொடுக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு பேய் பிசாசு பிடித்திருந்தால் இந்த வெள்ளை சாவலை அவரின் தலையை சுற்றி மஞ்சள், சந்தனம், குங்குமம் பூசி அவரின் தலையை சுற்றி நீந்து விடணும். சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாக இருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பதற்கு நான் சொன்னது போல ஒரு 21,000 ரூ கொடுத்ததற்கு பிறகு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் அந்த வெள்ளை சாவலுக்கு பூசி காலில் இயந்திரத்தை கட்டி நீங்கள் தூர இருந்து கல்லால் எறிந்தால் அந்த சாவலுக்கு நீங்கள் எறியுங்கள் படாது. இப்படி ஒரு சிறப்பான மந்திரம்தான். சர்வ பேய் பிசாசுகளையும் நீங்கள் இதில் துரத்தலாம். கிங்கிலியன் மந்திரம் செய்யும் பொழுது உடல்கட்டு, திசைக்கட்டு முக்கியம். கவனமாக செய்யுங்கள். கிங்கிலியன் மந்திரங்கள் நீங்கள் சித்தியாக்குவதற்கு முன் கணபதி போன்ற பெருந்தேவதைகள், முருகன், கணபதி போன்ற பெருந்தேவதைகள் ஒன்றை நீங்கள் சித்தியாக்கி வைத்துக் கொள்வது மிக்க நல்லது. சாதாரணமாக நீங்கள் கிங்கிலியனை நீங்கள் தேவதையாக எடுப்பதாக இருந்தால் மற்றபடி நீங்கள் இம்மந்திரங்களை பிரயோகத்துக்கு எடுத்துக்கொள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் கவனமாக நீங்கள் மந்திரங்களை பிரயோகிக்க வேண்டும், எடுக்க வேண்டும், மந்திர சித்தி செய்ய வேண்டும். ஏனென்றால் கோபமான தெய்வம் நீங்கள் வைக்கும் நைவேத்தியங்களில் குறை இருக்கக்கூடாது. பலி கட்டாயம் நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் ஜந்திரம். இதை நீங்கள் நன்றாக உருவேற்றி நீங்கள் சாதாரண பிரயோகங்களுக்கு 108 கொடுத்தால் போதும். பிராண பிரதிஷ்டை செய்து கொள்ளுங்கள். செய்து
மந்திரத்தை உருவேற்றி நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ளலாம். வழக்கு வெல்லலாம். ஒரு ஆலயத்தையே இப்பிரயோகம் மூலம் கட்டலாம். ஒரு ஓலையில் மந்திரத்தை யந்திரத்தை எழுதி மந்திரத்தை பிரயோகித்து அவ்விடம் கொண்டு போய் நீங்கள் புதைத்து விட்டால் அங்கிருக்கும் தேவதை கட்டுண்டு போகும். இவ்வாறான பலவாறான விடயங்களை நீங்கள் செய்யலாம். அது மட்டுமல்ல, எதிரிகளின் வியாபார ஸ்தலங்கள் போன்றவற்றையும் நீங்கள் இம்மந்திரம் மூலம் வியாபாரம் போகவிடாமல் செய்யலாம். ஒருவர் ஒரு காரியத்தை முன்னிட்டு வெளிக்கிட்டால், உங்கள் சத்துரு உங்களுக்கு எதிராக கோட்டு வேறு வேறு விடயங்களுக்கு வெளிக்கிட்டால் அதை கூட தடை செய்யலாம். ஒரு திருமணமானவர் மற்றும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வெளிக்கிட்டால் இப்பிரயோகம் மூலம் அவரின் காரியத்தையே தடுத்து விடலாம். இவ்வாறு பல விடயங்களை நீங்கள் இப்பிரயோகம் மூலம் செய்யலாம். அதற்கெல்லாம் நீங்கள் பெரிதாக அந்த மந்திரத்தில் வருகின்ற சில இடங்களை மட்டும் நீங்கள் மாற்றி செய்தால் போதுமானது. சிறப்பான மந்திரம். நீங்கள் கவனமாக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிறைய விடயங்களில் இது வெற்றி தரும். வளமாக, இப்ப உதாரணமாக என் கை வளமாக வாவா, என்னோடு எதிர்த்த அங்க என் முன்னே எதிர்த்த என்று வார, அல்லது என் முன்னே எதிர்த்த எதிரி இன்னான் மகன் இன்னான். என் கை வளமாக வாவாண்டா உங்களோட பேரை போட்டு செய்யணும். வேறு ஆக்களுக்கு செய்யறா இன்னான் மகன் இன்னானுக்கு வளமாக வாவா, அல்ல என் கை வளமாக வந்து இன்னான் மகன் இன்னானை எதிரி இன்னான் மகன் இன்னான் செல்லும் காரியங்களை எல்லாம் தடு தடு என்று செய்ய வேண்டும். அது இடையிலே நீங்கள் வேதாளம், பைத்தியம், சூனியம் அந்த பகுதிகள் எல்லாம் நீங்கள் விட்டுட்டு தேவையான விஷயத்தை மட்டும் போட்டு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதில் சந்தேகம் ஏற்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் இலக்கம் மூலம் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம். கேட்கும் முன் நீங்கள் என்னிடம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி என்னிடம் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்ததுக்கு பிறகு உங்கள் பெயர்களை நான் இங்கு பதிவு செய்ததுக்கு பிறகு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்வேன். மந்திரங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னும் பல பேருக்கு நீங்கள் இதை பகிர்ந்து விடுங்கள். சிறப்பான மந்திரங்களை நான் இடுகிறேன். இன்னும் பல பதிவுகள் இட இருக்கின்றேன். அனைவரும் முழுமையாக பார்த்து எனது சேனலை பல பேருக்கு நீங்கள் பகிர்வதனால் நன்மை ஏற்படும். அவர்களும் நன்மை பெறுவார்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.